அதிசயங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 டைப் பண்ணுங்கள். 222ன்றது ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன நமக்கு குறிக்கும்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ், ஹார்மனி, பீஸ் இதெல்லாமே கொடுக்கறது 222. அதே மாதிரி 222ஓட ஏஞ்சல் நம்பர் டைரெக்டாக வெல் கனெக்டடாக இருக்கிறது வந்து மூன் எனர்ஜி கூட. இப்போ வந்து இன்னும் 2 நாளில் செவ்வாய்க்கிழமை வந்து பௌர்ணமி வருது. ஸோ பௌர்ணமி 222 எனர்ஜி வந்து வெல் கனெக்டடு. பௌர்ணமியும் பாருங்கள், 2 விஷயம், ஃபுல் மூன் டேவும் வரும், நோ மூன் டேவும் வரும். அதாவது பௌர்ணமி முழுசாக வெள்ளையாக இருக்கும், முழுசாக கருப்பாகவும் இருக்கும், அமாவாசையும் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் குடிக்குது. ஸோ ஃபுல் மூன் டேவும் வருது. அதனால 222 எனர்ஜி நீங்கள் உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சி ஒரு பிளெஸிங்ஸ் வேணும்னு நினச்சி டைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் குழப்பத்திலேருந்து தீர்த்து நம்ம வந்து நல்ல ஒரு முடிவுகள் வந்து எடுப்போம். அதுக்கு இந்த நம்பர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வரக்கூடிய 23rd வந்து நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த ஹீலிங் செஷனில் க்ரௌன் சக்ராவோட ஹீலிங் செஷன், பணவரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன், வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன், டாப்பிங் தெரப்பி, சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஹீலிங் செஷனுக்கு அப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அருமையான மெடிடேஷன் டெக்னிக்ஸும் வந்து இந்த ஹீலிங் செஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ண ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் மட்டும்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் ரீசன்ட் டைம்லேயும் வந்து வேறு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அது வாட்ஸ்அப் டெக்னிக்கல் கிளிச் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒர்க் பண்ண முடியல. நாங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பர் 9324175883 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் உங்களோட மைண்டில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். சூப்பர். நம்பர் 1 நினச்சவங்க வந்து இந்த வாரம் வந்து புது முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே அமையும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த முடிவுகளுக்கு சப்போர்ட்டிவாக புது மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அந்த மக்கள் கூட வேற ஒரு இனம் அந்த மக்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொரு சைமல்டேனியஸாக இன்னொரு பிஸ்னஸும் வந்து கூட சேர்த்துறதுக்கான பிளான் வந்து பண்ணுவீங்க. அது சில பொருட்கள் வந்து உங்களோட இருக்கிற பிஸ்னஸ்லேயே ஆட் ஆன் பண்ணுறதுக்கான பிளானிங்கும் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட 2 பேர் வந்து இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து இன்னொரு புது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரம் வந்து முடிவுகள் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க. அதனால உங்களோட பணம் ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களோட கைக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் சில நேரம் வந்து இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், இப்போதைக்கு வராதுன்னு நினச்ச பணம் கூட உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாம் இன்ஃபர்மேஷன், நல்ல நியூஸஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும்.
அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெல்த் வைஸ் வந்து உங்களால் நல்லா ஹாப்பியாக நல்லா டான்ஸ் ஆடுற அளவுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு ஹெல்த் வந்து இருக்கும். நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிருக்கும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுவும் வந்து மெயினாக தூக்கம் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இருக்குது, பெயின் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வாரம் அந்த பெயின் ரிலீஃப்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும். ரொம்ப நாள் வந்து நீங்கள் பார்க்காத சிலரை இந்த வாரம் வந்து பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க, அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல லக் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்கள மீட் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய எனர்ஜிஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களோட ஹெல்த் வைஸும் வந்து ரொம்பவே கனெக்டடாகவே இருக்கும். உங்களுக்கு மணி ரீதியான விஷயம்லாம் கையில் வந்துடும். உங்களுக்கு சுற்றி சுற்றி பணம் வந்து வந்துருமாட்டிருக்கு. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பணம் ரீதியான எந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கிறீங்கனாலும் அதுவும் ஃபேவரபுளாக இருக்குது. இதுக்கு உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களோட சிப்ளிங்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட அண்ணா, தம்பி, தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட இந்த வாரம் வந்து அது சேரக்கூடிய சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. திருப்பி பேசுவாங்க. அதே மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் வந்து அப்படியே பேசி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் வந்து நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பிளானிங் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பிளான் தான் வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கே எடுத்துகிட்டு போகும். சூப்பராக வந்து ஐடியாஸ் கொடுப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ஐடியாஸ் ரொம்ப பெட்டராக ஒர்க் பண்ணும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல்ஸை நினச்சி 222 டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க வந்து இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ அந்த வேலை இந்த வேலைன்ற மாதிரி செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து நீங்கள் செய்கிற வேலைகளை குறை சொல்கிற மாதிரியும் வந்து ஒரு சில மக்கள் இருப்பாங்க. பட் நீங்கள் அந்த குறையெல்லாம் கேட்டு மனசு டவுன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த குறை வார்த்தைகளை மீறி உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து அங்கே பர்ஃபெக்டாக பேசும். அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு பதில் பேச்சு தான் உங்களுக்கு கொடுக்க முடியாதே தவிர ஆக்ஷன் பேஸில் உங்களோட செயலோட வெளிப்பாடு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல அருமையான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி கவர்மெண்ட் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது போயிட்டுருக்கு, அது வந்து பண்ணணும்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்காக, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கீங்க, அதுக்கான ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கனாலும் சரி, அது ரீதியாக வந்து ரொம்ப அருமையான எனர்ஜி இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வந்து ஐயோ இந்த ஏன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை அடிக்கடி வருதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்கெல்லாம் இந்த வாரம் சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வராமல் தடை பண்ணிக்கிறதுக்கு ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர்ஸோட சஜஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஏதாவது புக்ஸில் படித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல இது ரீதியான நாலேஜ் இருக்கவங்களோட மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ஓகே இதனால தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இனிமேல் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்குவீங்க. அந்த நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால ஹெல்த் ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லை, ரொம்ப ஹாப்பியான டைமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து
பூக்கள் வச்சு சாமி கும்பிட்றது, இல்லை நீங்கள் தலையில் வந்து மல்லிகை பூ வச்சுக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜிஸை அந்த இடத்துல கொண்டுட்டு வாங்க. இல்லை ஆண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பூஜை பண்ணுற இடத்துல வந்து எப்போவுமே பூ வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணுங்க. ஆஃபீஸில் வந்து சாமி படம் எது வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல எப்போவுமே பூ வைங்க. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா பூக்கள்லேருந்து நிறைய ஒரு மெடிசனே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பூக்களில் வந்து நிறைய விஷயம் நமக்கு எனர்ஜி பேஸில் நடக்கும். அதனால பூக்களோட அந்த மென்மையான தன்மை உங்கள் மேலே கூட இருக்க மாதிரி, உங்கள் மேலே படுற மாதிரி, பக்கத்தில் இருக்க மாதிரி பாருங்கள். அது உங்களோட ஹெல்த்லேயும் வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபேமிலி ரீதியாக வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. யாருக்கும் டைம் இல்லைன்ற அளவுக்கு அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்க. என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த ஃபேமிலி லவ் அண்ட் பாண்டிங் இது எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. சில நேரங்களில் உங்களை மீறி ஏதாவது வந்து முடிவு வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், இப்போயே பண்ணிடணும், இப்போயே செஞ்சிடணும்னு வந்து நினைப்பீங்க. பட் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். மற்றபடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்குது. ரொம்ப சேஃப் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கீங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க வந்து சிலர் வந்து உங்களுக்கு பண்ண துரோகங்கள், பேக் ஸ்டாபிங் பண்ணது, உங்கள்கிட்ட ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, உங்கள்கிட்ட பொய் சொன்னது, இதெல்லாம் நினச்சி சில வருத்தங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பண்ணின விஷயங்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து அதே லிஸ்ட்டில் போட்டுருவீங்க உங்களோட மைண்டில். இவங்களும் இப்படி தான் ஏமாற்றுவாங்க, இவங்களையும் ஒன்றும் நம்ப தேவையில்லை, இவங்களை சொல்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்ற நம்பிக்கையில்லா தன்மை வந்து நிறைய இடத்துல ஏற்படும். பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க. சிலர் வந்து உங்கள்கிட்ட ட்ரூவாக இருக்காங்க. அந்த ட்ரூவாக இருக்க பர்சன் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிவைன் பிளெஸிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு சரியில்லை, ரொம்ப ஏமாற்றப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, சிலர் மக்கள் வந்து உங்களை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்குமோ அந்த கோயிலில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு வாங்க. நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டியும் இருக்கும். யார்கிட்ட என்ன பேசலாம், யார்கிட்ட எது சொல்லணும் சொல்ல வேண்டாம், யாரை வந்து ஃபஸ்ட்டு நம்பலான்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். பண ரீதியான விஷயங்கள் சில மக்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கினவங்க வந்து ஏமாத்துறதுக்கே உண்டான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஏமாத்துறதுக்கு தான் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து உங்களை மீறி ஒரு அவுட் ஆஃப் லவ்லேயே வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதாவது உங்களோட மனசு தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால வந்து தேவையில்லாமல் ஹெல்த் விஷயத்தில் அதை யோசிச்சுட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் ஒழுங்காக சாப்பிடாம ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல், அந்த ஆன் டைமுக்கு ஒரு ஃபுட்டு எடுத்துக்காமல், இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்க, பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து செல்ஃப் கேர் ஒழுங்காக பண்ணிங்கன்னாலே ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குண்டான மனநிலைமை மட்டும் எது என்னானாலும் பரவாயில்ல, நான் என் டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்ற
அப்படின்றத ஒரு முடிவோடு இருங்க. அதுவே உங்களுக்கு போதும். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ், ஒர்க்கு, ஃபேமிலி இந்த மேனேஜ்மெண்ட்டில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால தேவையில்லாமல் மனசு கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்களே வருத்திக்குவீங்க. ஸோ நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே இருக்க ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னால உங்களை நீங்களே வருத்திக்குவீங்க. அவ்வளோதான். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும், நம்ம நல்லா இருந்தால் நம்ம அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே தேர்ட் பர்சனோட எனர்ஜி எல்லாம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே வந்து அவாய்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்லேயே அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிலர் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்குள்ளே வந்து ரொம்ப தலையீடு பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை தேர்ட் பார்ட்னராக வந்து புதுசாக வரணும்னு ஜாயின் பண்ணால் உங்களோட விருப்பமே இல்லைன்னா கூட ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சிலரோட பேச்சை வந்து கேட்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த மெசேஜ் தான் திருப்பி வருது. உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான கைடன்ஸே கொடுத்தாலும் நீங்கள் சொல் பேச்சு கேட்காம போகிறதெல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களோட மைண்டில் கோவம் சோகம்லாம் வச்சுட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அதனால் ட்ரைவ் டைம்லலாம் வந்து ஸ்லோவாக போகிறது, ரொம்ப கோவப்படாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்த வாரத்துக்கு. ஸோ இதுதான் வந்து நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு இந்த வீக்கோட எண்டில் லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு அப்பாடா என்னோட பணம் வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களோட கையில் வந்து காசு தங்கிடும். நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிற அமௌண்ட் வந்து இந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்காக வாங்கணும் பொருட்கள், உங்களோட ரொம்ப பிடிச்ச லவ்டு ஒன்ஸ்க்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அது வந்து இந்த வாரம் வந்து வாங்கிடுவீங்க. அது பணம்னால வெயிட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இந்த வாரம் அமைஞ்சு வரும். உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு ஒரு நல்ல அழகான கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை பணம் மூலியமாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மூன் டே செஷன் அட்டன் பண்ண முடியும். அதனால தான் தெளிவாக இங்கே நோட்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ 9324175883 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது மூலிமா தான் உங்களுக்கு ஃபுல் மூன் டே லிங்க்கும் கிடைக்கும். வேறு என்ன நீங்கள் டேரட் ட்ரேடிங் பற்றி கேட்டாலும் சரி, ரேக்கி கிளாஸஸ் பற்றி கேட்டாலும் சரி, இந்த நம்பர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.